ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்துட்டு ராகி கூழ். ஆல்ரெடி நம்ம சேனலில் கம்பங்கூழ் எப்படி பண்ணுறதுன்றதை போட்டிருக்கேன். பார்க்கலனா போய் பாருங்கள். அதே ப்ராசஸில் தான் இந்த ராகி கூழும் செய்யணும். இந்த ராகி கூழுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனான காராமணி தொக்கு எப்படி செய்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு 100 கிராம் காராமணியை நான் ஓவர் நைட் ஊற வச்சுக்கிறேன். அதான் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். 3 வெங்காயம் மீடியம் சைஸ், அதுக்கப்புறம் 5 தக்காளி சின்னதாக இருக்குது. இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காராமணியை நான் நைட்டே ஊற வச்சிட்டனால சட்டிலேயே வேக வைக்கிறேன், குக்கரில் போடல. ஒருவேளை நீங்கள் குக்கரில் வேக வைக்கணும்னா 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. காராமணி நல்லா வெந்துடும். சட்டியில் 15லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். நான் லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வேக வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி தொக்கு மாதிரி செய்கிறனால கொஞ்சம் எண்ணெய் நிறையா தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 3 பச்சை மிளகாவை கீறி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்க ஆரம்பித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இந்த தக்காளியில் இருக்கிற சாறு தான். நம்ம தக்காளி தொக்கு செய்கிற மெத்தடில் தான் செய்ய போகிறோம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப தக்காளி அப்படியே மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்க வேண்டாம். நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. 1.25 டேபிள் ஸ்பூன் நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணுன்றதும் சேனலில் இருக்குது. நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கலனா போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது மிளகாத்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் ஆகும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காராமணி சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது நம்ம தோசைக்கு கூட வச்சுக்கலாம். தோசைக்கு கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த காராமணியை ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி வடிக்க வேணாம், ஏன்னா அதில் காராமணி வேக வச்சனால அதில் நிறைய சத்து இருக்கும். ஸோ அதை அப்படியே சேர்த்தே நம்ம இந்த தக்காளி தொக்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடலாம். ஆல்ரெடி காராமணியும் வெந்துருச்சு, வெங்காயம் தக்காளியும் வதங்கிடுச்சு. ஸோ ரொம்ப டைம் தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ரெண்டும் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். நம்மளோட காராமணி தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது இப்போ நான் கூழோடு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ராகி கூழ் செஞ்சுருக்கோம். ஸோ நான் அதோடு சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே தோசை இட்லி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கூடயும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் நாங்கள் கூழோடு சேர்த்து சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.